இயேசுவே எங்களை ஆசீர்வதித்தருளும், இடப்படுத்தியருளும், வளப்படுத்தியருளும். ஒரு வல்லமையால் நாங்கள் எப்போதும் நீரோடு அதை இடப்பட்ட மனிதர்களாக வாழக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு முழுமையாக தந்தவர்களாக கொண்டாடுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி கொண்டாடுகின்றோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இப்பொழுதுதான் முடியவும் கர்த்தரினாலே உங்கள் மத்தியிலே ஆளுகை செய்ய இருக்கிறார். அகிலத்தை படைத்த ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கர்த்தரினாலாக இதோடு மத்தியிலே வர இருக்கிறார். இப்பொழுதுதான் படித்து அவர்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அரசராக ஏற்றுக்கொள்வோம். அற்புதங்களையும் அதிசயங்கள் செய்த ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை ஆராதிப்பது நமது மிகப்பெரிய தலையாகிய கடமை. அவரோடு இணைந்திருப்பது நாம் பெற்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நீங்கள் என் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இறைவன் கிறிஸ்தவனை தோட்டத்தில் எனக்காக நீங்கள் இருக்க மாட்டீர்களா என்று கேட்ட அந்த இறைவன் இதோ தன்னையே முழுமையாக நன்னபலியாகிய அந்த இறைவன் நமக்காக பழைய மன்னாவாக இல்லாமல் நற்கொடை நாதராக நம்மையெல்லாம் விடப்படுத்த, நம்மளையெல்லாம் வலுப்படுத்த, நலப்படுத்த, நாம் உழைக்கப்பட்ட தன்மைகளை எல்லாம் நம்மை உருவாக்க இணைக்க நம்மை நம் அனைவரையும் வல்லமையோடு வழி நடந்த நற்கொடை நாதர்களோடு அவரை ஆராதிப்போமா? ஆராதிப்போம். அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி இந்த நற்கொடை நாதர் எவ்வளவோ நல்ல காரியங்கள் வாழ்ந்து செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் வரப்போகிறார்களே செய்ய போகிறார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கரங்களை கட்டி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவருடைய அபரிதமான ஆசீர்வாதத்தை நம்ம உள்ளங்களில் நிறைவாக பெற்றுள்ளோம். கரங்களை கட்டி ஆராதிப்பே இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க, நாம் அவருடைய அன்பை சுவைக்க இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறாரே அதற்காக நன்றி சொல்லுவோமா?
நமக்கு தேவை பரிசுத்தமான உள்ளம். ஆண்டவர் மனதை கேட்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தை ஆராய்ந்து அவர் உன்னை ஊடுருவி பார்க்கின்ற தெய்வம். ஆக பரிசுத்தமான இதயம் தூய்மை இருந்து அந்த இதயத்தை நோக்கி பயணிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் அமைதியாக நடந்து கிடைக்கிறார்கள். பரிசுத்தமான உள்ளத்தோடு நம் ஆண்டவரை வருகிறார்கள். அவரை ஆராய்ந்து வருகிறார்கள். நாம் அவரை மீண்டும் அவரை ஆசீர்வாதத்திற்காக நன்மை கற்று அப்படி வாழ்வோமா? Amen.
எல்லாம் எழுதிருக்குமா? இதெல்லாம் எழுதிருக்குமா? கைகள்லாம் நீங்க இல்லை இந்த இடத்த முழுசா யார் இருக்கோ இது அவங்க இல்லை, இவங்க இல்லை, யாரும் இல்லை, யாரும் கேட்கறாங்க. நம்ம வீட்டுக்கு யாரு எங்கேயுமே நம்ம ஃபோக்கஸ் ஆகலாம். நான் சொல்றது புரியுதா? இது சில பேருக்கு நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன பிரச்சனைனா, சில பேருக்கு இது வழக்கமாயிட்டு 3 வேளை சாப்பிட்றது வழக்கம். பசி எடுக்கிறதோ இல்லையோ சாப்பிடணும், எந்த கூட்டாளர்களோ அதை போய் வேண்டியதான். ஆனால் ஏன் போகிறேன்? அதுல எனக்கு என்ன கிடைக்குது, நான் என்ன சாப்பிட்றேன், அதுல என்ன நியூட்ரிஷன் எனக்கு கிடைக்குது, அவங்க ஃபோக்கஸ் பண்ணும். இதை வந்தோம் உட்காந்து பார்த்து கை கட்டினா ஜாலியாக இருந்துட்டு போகிறோம். இங்கே ஆண்டவர் இங்கே இருக்கிறார், வேற யாருமே இல்லை. இந்த இடங்கள் முழுவதும் அவர் கைகள் தட்டி பாடிட்டு போகக்கூடாது. இந்த இடத்துல முழு பிரசனம் ஆண்டவர் இருக்குது, கற்பனை முன்பாக இருக்கிறார். அந்த எரிசிலின் மக்கள் அந்த பேழையை எடுத்து செல்வதற்கு கொண்டு ஆண்டவர் அவர்களோடு இருந்தார் என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் வெற்றியை கண்டார்கள். இன்னைக்கு நம்ம யாருமே உணர்றதில்லை, இருக்குது ஆனால் இல்லை. அந்த ஒன்றோட விளைவு சரிங்களா? இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யார் என்னை உற்று நோக்குகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் கேஷ் வெட்டப்பட்டால் தலைவினாங்க. அவ்வளவுதான் தலைமையில் வேண்டுமா நேசிப்புகள் நேசிக்கிறது மனித வாழ்க்கை பாடி கைகள் ரெண்டு வரை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அப்படிதான் 2 வரை ரிப்பீட் பண்ணுறோம். ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்துறோம், ஆண்டவர் உங்களுக்கு நம்ம சந்தோஷப்படுவார். நம்மளே நம்ம செய்யாத அதை நீங்க அழகா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்கன்னு சொல்லும்போது அது உண்மையே இல்லையோ நமக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் நம்ம ஒரு குழந்தை தந்தையை போற்றுவது அவர் விரும்புகிறார். உங்களுடைய போற்றுதல் ஆண்டவருக்கு தேவை. நம்முடைய போற்றுதல் தேவை இருந்தாலும் ஆண்டவர் அதை நம்புகிறார். எல்லாம் சத்தமா பாடுவோம், ஆர்வமா இந்த 2 லைன் நம்ம பாடுறோம். ஆராதிக்கணும்னா ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிக்கிறோம். அவரே வல்லவர், நல்லவர், எல்லாமே அவர் பாடுவோமா? ரைட். யாரும் 30 மடங்கா பாடுவீங்களா, 60 மடங்கா பாடுவீங்களா, 100 மடங்கா பாடுவா? 1 2 3 ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம நிறைய வார்த்தை நம்ம கேட்கிறோம். அப்படிதான் எல்லாரும் உருவாக்குறோம். செய்வோமா? அவரும் அந்த மரியாதைய வாக்கு தத்துவத்தை பெற்றார். நம்மை மரியாதை அப்படிதானே இறை வார்த்தையை உள்வாங்கிய தான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிப்போமா? பேசுறதா பேசுறீங்க, அடுத்து நீங்கள் பேசுறீங்க, நம்ம கொடுக்குறோம் சரிங்களா? பேசுறதா பேசுறீங்க, எல்லாம் தேவையாக பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் எதாவது பேசுங்க, நம்ம கொடுக்குறோம் சரிங்களா? ரைட், ஓகேவா? ரைட். இப்போ ஆண்களுடைய முழு பிரசனம் இங்கே இருக்கின்ற எனக்கு ஒரு சிந்தனை. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரியா? நான் ஒரு லைன் சொல்லுவேன், ஏதாவது சொல்லுவேன், அதை சார்ந்து நீங்கள் கேள்விகளை நினைக்கிறீங்க சரிங்களா? அவர் சொன்னா அதை சார்ந்து என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க செய்யுமா? சரிங்களா? எல்லாரும் பேசணும், எல்லாரும் பேசணும். நான் சாப்பிட்டேன்,
எங்கே சாப்பிட்டீங்க? நான் பொங்கல் சாப்பிட்டேன், சட்னி சாம்பார் சாப்பிட்டேன். வேற என்ன கேள்வி? கண்டுபிடிச்சேன். டீ சாப்பிட்டு சாப்பிட்டேன். எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? காலையில் 8:30 சாப்பிட்டேன். எத்தனை தோசை சாப்பிட்டீங்க? நான் பொங்கல் சாப்பிட்டேன். அப்படிங்களா? சாப்பிடும்போது புரியப்படுவீங்களா? சரி, இது போல தான் கேள்விகள். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல போகிறேன். இதை சார்ந்து நீங்கள் என்ன கேள்வி? சரிங்களா? இப்போ உங்களுடைய கேள்வி நேரம், அடுத்த என்னுடைய கேள்வி நேரம் பெறப்படும். சரிங்களா? பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழ வேண்டும். பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழ வேண்டும். சரி, சொல்லுமா? பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழ வேண்டும். கேள்வி சொல்ல சாப்பிட்டேன்னு சொன்னீங்களா? கேள்விங்களா? பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழணும். ஓகே, நம்பர் 1 பாவம் என்றால் என்ன? ஒரு கேள்வி. அப்படிதானே? அடுத்து மனஸ்தாபப்பட்டீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்றேன். அப்படிதானே? பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தை வாழி கேட்ட கேள்வி வச்சு புரிஞ்சுக்கவே புரிஞ்சுதே இல்லை. நான் பொங்கல் சாப்பிட்டேன், தோசை சித்தரை சாப்பிட்டேன் கேட்டாங்க. அது சரியா? அப்போ பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழ. அப்போ பாவம் என்றால் என்ன? பரிசுத்தமாக வாழ்றது என்ன வழி? அப்படின்னா பரிசுத்தமாக வாழ என்ன வழி? அடுத்து பாவத்தை விட்டு நான் எப்படி வெளியேறணும்? பாவம் என்றால் என்ன? அப்போ பரிசுத்தத்திற்கான வழிகள் என்ன? பாவத்திலிருந்து வெளியேறதுக்கான வழி என்ன? வேற என்ன? பரிசுத்தத்தை நான் எப்படி வாழ்வது? அப்படிதானே? பரிசுத்தத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? ஸ்டேட்மெண்ட் நம்ம கட்டளைகள் எல்லாம் வருவாங்க. அவுட்டு. சரிங்க, வேற என்ன கேட்கலாம்? பாவம் செய்யாமல் இருக்க நான் என்ன செய்யணும்? வேற என்ன? பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழ. இது என்ன கேள்வி வருதுன்னு பார்க்கலாம். கேள்வி பதில் வச்சு ஸ்டேட்மெண்ட் வச்சு கேள்வி வைக்கணும். பாவம் என்றால் என்னன்னு கேட்டாங்க. பரிசுத்தத்தில் எப்படி வாழறதுன்னு கேட்டாங்க. பாவத்திலிருந்து எப்படி வெளியேறது வாங்க. பரிசுத்தத்தை எப்படி காப்பாற்றிக்கணும்னு சொல்லி கேள்வி சொல்றாங்க இல்லையா? ரைட். அடுத்து வெரி குட். கிளாப் பண்ணுவாங்க. கிளாப் பண்ணுங்க. பாவம் என்றால் என்னன்னு கேள்வி. பரிசுத்தம் என்றால் என்ன? ரைட்டா? பரிசுத்தம் என்றால் என்ன? ரைட். வேற என்ன? பாவத்தின் வழிகள் என்ன? ஒரு கிளாப் பண்ணுவாங்க. பாவத்துடைய வழிகள் என்ன? பாவம் எப்படி வருது? வழிகள் என்ன? ரைட். பரிசுத்தத்தின் வழிகள் என்ன? பாவம் செய்தால் என்ன நடக்கும்? வெரி குட். ஒரு கிளாப் பண்ணுவோமா? பரிசுத்தத்தில் நான் வாழ்ந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரைட் தானே? இதெல்லாம் ஒரு ஆன்சர் ஒரு ரைட். வேற என்ன? பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழணும். என்ன கேள்விங்களா? கேட்கலாங்க. சொல்லிட்டாங்க. அதை கவனிக்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்க கவனிக்கணும். இது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிறார். அதுதானே ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறது. சரிங்களா? எல்லாமே கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆவியில் நம்ம இருக்கும்போது அப்படியே நமக்கு கொடுப்பாரு. நம்ம யோசிப்போம். அது தகுந்த மாதிரி யோசிப்போம். நான் பேசிட்டே இருப்பேன். என் மைண்டுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நீங்களும் நானும் ஆவியில் இருக்குன்னு வச்சுக்கல. நீங்க யோசிச்சு நான் யோசிச்சு ஒன்றா இருக்க. அப்படிதானே? நீங்க ஆவியில் இருந்தீங்கன்னா நான் ஆவியில் இருந்தா நீங்க யோசிக்கிறது நான் யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறது நீ யோசிக்கிறேன். அதான் ஆவியான என்றால் அதான் ஆவியின் செயல்பாடு. ரைட். வேற என்ன? நான் திருப்பி சொல்றேன். பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழணும். பாவத்தில் இருந்து பரிசுத்தத்தில் வாழ முடியுமா? ரைட். அது ஒரு கேள்வி. வந்து நான் பதில் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் அந்த விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? விளக்கம் கொடுக்குறேன். ரைட். வேற என்ன? பாவத்துக்கு போகிறதுக்கு சொல்லிட்டாங்க. பாவம் எந்த வழிகள் இருக்குது இவங்க சொன்னாங்க. பாவம் எந்த வழியில் வருது அதை எப்படி போக முடியும்? அதை உடல்
பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது புரியுது ரைட் என்னது இப்போ நான் கேட்குறது அவங்க போய் யாரும் சொல்ற மாதிரி தெரியுது ஆனால் சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிட்டுப்பா நான் கேட்குறேன் நான் ஏன் என் பாவத்திலிருந்து வெளியேறணும் நான் ஏன் பரிசுத்தத்தில் வாழணும்னு கேட்குறேன் நான் ஏன் பாவத்திலிருந்து வெளியேறணும் நான் ஏன் பரிசுத்தத்தில் வாழணும் பேசிக் ஒரு கேள்வி தான் அது நான் பிள்ளைகிட்ட சொல்கிறேன் கோயில் நான் ஏன் கோயிலுக்கு போனேன்றேன் எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அப்பா இருக்கும்போது அவங்க தான் தெய்வம்ன்றா வீடே கோயிலா இருக்குன்றா ஏன் மாதாதேவியை பார்த்துட்டு நான் எதுக்கு நான் கோயிலுக்கு போகணுன்றா அம்மா இல்லையா அம்மா சொல்லுங்க அப்படிதானே மாதாதேவியை பார்த்துட்டு பூசை பார்த்து நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்றா கேள்வி பதில் சொல்லணும் பாவத்திலிருந்து நான் ஏன் வெளியேறணும் நான் ஏன் பரிசுத்தத்தில் வாழணும் எல்லாத்தையும் வேண்டுமா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மகிமை வாழ சரி இந்த கேள்வியில ஆன்சர் பண்ணலாம் பார்த்துட்டே இருக்கோம் நம்பர் 1 பரிசுத்தம் என்றால் என்னன்னு சொன்னாங்க யார் கேட்குது பரிசுத்தம் என்றால் என்ன பரிசுத்தம் என்ன அப்படிதான் ரிப்பீட் பண்ணுறீங்க கடவுளுக்கு உண்மையா பரிசுத்தமா இருக்கிறது தான் நான் பரிசுத்தம் பாவம் இல்லாமல் இருக்குது பரிசுத்தம் அவ்வளோ ரைட் இப்போ நான் பார்ப்போம் நம்ம நேரங்கள் குறைவாக இருக்குது நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கணும்னா நீங்கள் என்னோட கவனிச்சிருக்கீங்க அப்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும் நீங்கள் கேட்க கேள்வி எல்லாத்துக்கும் ஆன்சர் செய்யலாமா ஆமாம் வேறு நம்ம ஒரு பாடலை பாடி வெளியே வச்சுருக்கோம் ஆவியுடைய பாடல்களை வச்சு நம்ம அப்படியே பார்த்துக்கிறோம் அன்புக்குரியவர்களே பரிசுத்தம் என்றால் என்ன அதை முதல்ல பார்ப்போம் பரிசுத்தம் என்றால் என்னன்னா கடவுளின் உடலில் இருப்பது பரிசுத்தம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய குழந்தை வந்து என் பக்கத்தில் இருக்குது இந்த குழந்தை என்னுடைய உடலிருப்பில் இருக்குது என்ன கவனிக்கல கவனிச்சதான் புரியாது சில பேர் சொல்லுவாங்க கடவுளுடைய உடலிருப்பில் இருப்பது பரிசுத்தம் ஆனால் உண்மை ஆனால் இப்போ சொல்ற பாருங்க அது யாரும் வாங்க உங்க மகன் வந்து உங்க பக்கத்தில் இருக்குது சரிங்களா இந்த மகன் வந்து தாயின் உடலிருப்பில் இருக்கிறது அப்படிதானே தாயின் உடலிருப்பில் இருப்பதா இதான் பரிசுத்தம் ஒரு குழந்தை கடவுளோடு இருப்பது பரிசுத்தம் எஸ் ஆர் நோ மேடம் எஸ் ஆர் நோ புரியுதுங்களா கேள்வி அப்போ கடவுளுடைய உடலிருப்பில் இருப்பது பரிசுத்தம் ஆனால் அதுதான் உண்மை ஆனால் இதை எப்படி கரெக்டாக சொல்ற பாருங்க இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இன்னும் அதுதான் ஃபாதர் பெட்டர் அப்படின்னு சொல்லி பாருங்க இதை விட எது என்றால் இந்த குழந்தை அந்த தாயின் வயிற்று இருந்தது பார்த்தீங்களா அந்த தொப்புள் கொடி உறவோடு இருந்தது பார்த்தீங்களா அதுதான் பரிசுத்தம் நான் சொல்ல புரியுதுங்களா இந்த குழந்தை தாய் வெளியே அம்மா டெலிவரி கொடுத்த உடனே குழந்தை அழ ஆரம்பிக்குது அம்மா இல்லையா ஏன் அழுகுது அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க சயின்ஸ் என்ன சொல்றது ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது அது வந்து சுவாசிக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த சுவாசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு எதுவும் நடந்தது நான் இதுவரைக்கும் உள்ள இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் கம்ஃபர்டபுளா இருந்தேன் நான் எதுவுமே செய்யல நான் சுவாசிக்கல நான் செயல்படல எல்லாமே எனக்கு கிடைச்சது இங்க ஏசி இருந்தது நல்லா இருந்தது சந்தோஷமா இருந்தது ஆனா இப்ப வெளியில வித்தியாசமா இருக்குது இப்ப நானும் செயல்படுறேன் நீயே செயல்படக்கூடாது நீ அதை தொப்புள் கொடி உறவோடு இருப்பதுதான் பரிசுத்தம் அப்போ இந்த குழந்தை சுவாசிச்சா தாய் வயிற்றில் இருக்கும்போது சுவாசிக்கல தாய் சுவாசித்தால் குழந்தைக்கு உதவியாக இருக்குது அவ்வளவுதான் தாய் சுவாசித்தது அது குழந்தைக்கும் உதவியாக இருக்குது அவ்வளவுதான் அப்போ கடவுளுடைய உயிர் மூச்சியில் வாழ்வதுதான் பரிசுத்தம் சொல்லி எல்லாரும் பண்ணுங்க கடவுளுடைய உயிர் மூச்சியில் வாழ்வதுதான் பரிசுத்தம் அப்போ அந்த உயிர் மூச்சு என்றால் என்னன்னா இந்த உயிர் மூச்சு யாரு கடவுள் உள்ளே இருக்கிறார் நம்ம கடவுள் நம்மளை எப்படி உருவாக்குறாரு நம்ம மண் எடுத்து அப்படியே உருவாக்கிட்டாரா இல்ல அவருடைய ஆவியை உள்ளே கொடுத்தார் ஹலோ என்னத்தை கொடுத்தாரு ஆவியை கொடுத்தார் அப்ப அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்போ அந்த ஆவி அந்த உயிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கடவுள் இல்லாத அந்த உடல் என்ன அர்த்தம் பிணம் அதான் யாக்கோபு அழகா சொல்வாரு விசுவாசம் இல்லாத செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படிங்கிறார் அப்போ இந்த விசுவாசம் என்றால் நம்பிக்கை என்றால் இந்த கடவுள் இல்லாத இந்த செயல்பாடு செத்தவன்
இன்னைக்கு அவ்வளோ வேடம். இன்னைக்கு கல்லறைகளில் பிணங்கள் இருப்பதை விட நடமாடும் பிணங்கள் அதிகம். நடமாடும் பிணங்கள் அதிகம். ஏனென்றால் கடவுளை இழந்திருக்கிறது. கடவுளை இழந்திருக்கிறது. யார் ஒருவர் கடவுளை இழந்திருக்கிறாரோ, ஆவியை இழந்திருக்கிறாரோ சொன்னேன். கடவுள் உயிர் மூச்சு வாழ்வதுதான் பரிசுத்தம். இது அப்படியே போட்டோம்னா ஆவியின் வாழ்வது பரிசுத்தம். அந்த ஆவிதான் எனக்கு இருக்குது. இது ஏன் ஆவியா? இல்லை, இது கடவுளுடைய ஆவி வாழ்வது பரிசுத்தம். புரியுதுங்களா? பரிசுத்தம் என்றால் என்ன? கடவுளுடைய ஆவி வாழ்வது. ஆவியை எப்படி கொடுக்கப்பட்டது? உருவாக்கும்போது அப்படிதானே? ஆண்டவர் தோற்றத்திலே இந்த ஆவியானவர். இந்த ஆவியை தான் என் பிள்ளைகள் என் வழியா வருது. பிள்ளைகளுக்கு அது கடவுளுடைய ஆவி. அப்போ கடவுளின் ஆவியை வாழ்வது எது? பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம். ஆவியுடைய பரிசுத்தம் இல்லாத வாழ்வு முடவனுக்கு சமம், குருடனுக்கு சமம். இன்னைக்கு கண் தெரியாதது குருடர்கள், அது ஒரு குறைபாடு அல்ல. குணமாக இருப்பது ஒரு குறைபாடு அல்ல. ஆனால் நீ பாருங்க, நீ எத்தனையோ பேரு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா கை கால் நல்லா இருக்கா, வெல் பில்டா இருக்கா, ஆனா அவனுக்குள்ள அவ்வளவு குறைபாடுகள், அவ்வளவு குறைபாடுகள். டக்குன்னு கோவப்படுறான், யாரையும் ஏற்றுக்க முடியல. நான் சொல்றது புரியுதுங்களா? யாரையும் ஏற்றுக்க முடியல, எதையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. எதை பக்கம் கோவப்படுறான், எதை பக்கம் ஆவேசப்படுறான், எல்லாம் தனக்குன்றான். இவையெல்லாம் குறைபாடா இல்லையா? மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மனைவியின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கணவனின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் குறைபாடுகள். இவைகள் அனைத்துமே ஊனம். காரணம், அவனுக்குள் ஆவி இல்லை. உனக்குள் ஆவி இல்லை, எனக்குள் ஆவி இல்லை, கடவுள் எனக்குள் இல்லை என்றால், அப்படி என்றால் நான் பரிசுத்தத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? நான் ஒரு முகமாக இருக்கிறேன். சொல்லுங்க, பரிசுத்தம் என்றால் என்ன? கேட்ட பத்தியா? அடுத்த கேள்வி, நான் ஏன் பரிசுத்தத்தில் வாழணும்? நான் ஏன் பரிசுத்தத்தில் வாழணும் கேட்கிறேன். அது ஒரு அரசர் என்ன செய்யறாரு? யாருமா? யாரு? ஒரு அரசர். அப்படிதானே? ஆமா. ஏமா யார் அது? ஒரு அரசர் என்ன செய்யறாரு? அவர் நல்ல நாட்டை ஆண்டு அவர் இறந்து போறார். என்ன செஞ்சாரு? இறந்துட்டார். உடனே அவன் பையன் நாட்டை நல்லா ஆளுகிறான். அவன் பையன் என்ன செய்யறான்? அவன் நாட்டை நல்லா ஆண்டு. அப்போ அந்த நாட்டில் நல்ல மக்கள்லாம் வந்து அந்த அரசுக்கு சொல்றாங்க, அந்த அரசுக்கு என்ன சொல்றாங்க? சார் அரசே வணக்கம், உங்க அப்பா நாட்டை ஆண்டினாரு, அவர் ஆண்ட வழி வேற, நீங்க ஆண்டுகிற வழி வேற. அப்போ உங்க அப்பா மாதிரி நீங்க செய்யறதில்ல, உங்களுக்கு ஒரு தனி வழி வச்சு செய்யறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அரசரை என்ன சொன்னாரு? நம்ம கூப்பிட்டுங்க. ஹலோ அம்மா, அந்த அரசர் என்ன சொன்னாரு? இப்படி என்ன பண்றது? நான் கூப்பிட்டே இருப்பேன், கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் நல்லா நடக்கும், சரிங்களா? அப்ப அந்த அரசர் என்ன சொல்றான்? என்ன கேட்டார் அரசர்? நீ உங்க அப்பா சரியான மாதிரி நீங்க ஒரு தனி வழியை பின்பற்றுறீங்க அப்படின்னு கேட்கிற. அதுக்கு அந்த அரசர் என்ன சொன்னா, எங்க அப்பா எவனையும் ஃபாலோ பண்ணல, நானே எவனையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். உங்க அப்பாவை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களே, உங்க அப்பா செஞ்ச மாதிரி நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன்? எங்க அப்பா யாரையும் ஃபாலோ பண்ணல, எவனையும் பின்பற்ற, நானே எங்க அப்பாவை பின்பற்ற மாட்டேன். என் வழி தனி வழியாக இருக்கேன். அம்மா வரீங்க, அவன் அப்பாவை பின்பற்றா இல்லையா? ஏன் அவன் அப்பாவை பின்பற்றா இல்லையா? பின்பற்றான். எழுதுங்க ஒரு அவன் அப்பா யாரும் பின்பற்றல, அப்பா யாரையும் பின்பற்றல, நானே எங்க அப்பா மாதிரியா யாரையும் பின்பற்ற மாட்டேன். எனக்கு புரியாதவங்களுக்கு சொல்றேன். எங்க அப்பா இட்லி சாப்பிட மாட்டாரு, நானும் இட்லி சாப்பிட மாட்டேன். அப்பாவை பின்பற்றதே இல்லையா? ஆமா, அதுதான் அப்பாவின் கொள்கையை பின்பற்ற. அப்ப நான் கேட்கிறேன், நான் ஏன்டா பரிசுத்தமா இருக்கணும்? நான் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? கேள்வி உண்டா இல்லையா? ஹலோ, கேள்வி உண்டா? ஏன் நான் பரிசுத்தமா இருக்கணும்? என் வழியில் நான் வாழ்றேன் அப்படிங்கிற கேள்வி தான்
பாருங்க, மத்திய எழுதின செய்தி 5வது அதிகாரம் 48வது வசனம். மத்திய எழுதின செய்தி 5வது அதிகாரம் 48வது வசனம். யாராவது வாசிக்கிறது உடனே நான் சொல்லிடுவேன். இது வாசித்து அதாவது மத்திய எழுதின செய்தி 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை. இப்ப எல்லாரும் ஒரு ஆள் வாசிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் என்ன பார்க்கணும்? இல்லை நான் உங்களை பார்ப்பேன். சரிங்களா? ஒரு ஆள் வாசிக்க உரைச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன பார்க்கணும்? பைபிளும் சில நேரங்களில் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். உருட்டி என்ன செய்வோம்? விட்டுருவோம். நான் குழந்தைகளை பாருங்க, கற்றல் எதன் வழியாக போல் சொல்லுவார். நம்பிக்கை ஒரு ஆளுக்கு எப்படி வரும்? கேட்கிற வழியாக நம்பிக்கை வரும். ஒரு குழந்தைக்கு ஒரு மொழியை கற்றுக்கணுமா, இங்கிலீஷ் கற்றுக்கணுமா, எடுத்து புக் எடுத்து படிச்சுட்டே இருக்காங்க. கேளு, குழந்தை அப்படிதான் கற்றுக்குவோம். தமிழ்ல அம்மா அம்மா கேட்டு 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 சொல்லி சொல்லி கற்றுக்கணும். புக்கை வச்சு நோட்டை வச்சு கற்றுக்கிறாரு. அதாவது நீங்க எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ உள்வாங்க. சரியா? கேட்குமா? இயேசு கேட்புகள், இயேசுவை நன்றி, மரியை வாழ்க. ரைட், பாருங்க. அப்போ மத்திய எழுதின செய்தி 5வது அதிகாரம் 48வது வசனம். மேடம் வாசிங்க. ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருக்கிறீர்கள். தம்பி என்ன சொன்னாங்க? மத்திய 5:48. பார்த்த பாதர், கேட்ட பாதர், எனக்கு புரிய பாதர். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. எழுது, நான் சொல்ல எழுதுங்க. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருக்கிறீர்கள். அதாவது கேட்கிறதா தெரியுறதுக்காக இல்லை, அப்படி ஒரு கவனம் சிறப்பாக இருக்கிறதுக்காக, ஒரு புரிதல் சிறப்பாக இருக்கிறதுக்காக. சரியா? யாரும் சரியில்லை, யாரும் கிடையாது. நம்ம இறை வார்த்தை பெற்ற புரிதலாக இருக்கிறது. அதை நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யும்? உங்களுக்கு புரியும். பாருங்க, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல். நம்ம என்ன கேள்வியை பார்த்து வைப்போம்? சொல்லி ஒருவராயிட்டு நான் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? பையன் கேட்கிற ஒரு பிள்ளை கேட்குது, நீ பதில் சொல்லணும். அப்படிதானே? ஆண்டவர் பார்த்து கேட்கிறீங்க, ஆண்டவரே நான் ஏன் பரிசுத்தமா இருக்கிறேன்? என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன், விடுங்க, எனக்கு சுதந்திரமா இருக்கு, நான் விரும்புறேன். நீ ஏன் என்னை கட்டாயப்படுத்துற? ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? அதான கேள்வி. இங்க பாருங்க, மத்திய எழுதின செய்தி 5வது அதிகாரம் 48வது வசனத்துல, அம்மா பாருங்க, நீங்கள் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருக்கிறீர்கள். இப்போ அடுத்த கேள்வி எனக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். இந்த நிறைவு என்றால் என்ன? நிறைவு என்பது முழுமையாக இருப்பது. இதுவரல நிறைவுக்கும் முழுமைக்கும் என்ன சொல்ல? அடுத்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க, அவ்வளவுதான். கருப்புனா என்ன சொன்னீங்க? பிளாக் கருப்புன்ற மாதிரி கணக்கு. நிறைவு என்றால் முழுமையும் சொல்லுங்க. அதுதான் இது. நிறைவுனா என்ன எனக்கு புரியும். நீங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறீங்க, கடவுள் சொல்லுங்க. விண்ணகத்தந்தை நிறைவுள்ளதாக இருப்பது போல் நீங்களும் நிறைவு. நிறைவுனா என்ன புரியுதா? யாரும் இதே பிரச்சனை ஏமா ஏமா இது எனக்கு இதே பிரச்சனை புரியுதா? நிறைவுனா என்னது? முழு அதான் அவன் சொன்னாங்க. அதான் இல்லைன்னு நான் சொல்ல பார்த்தீங்களா? அவன் எவ்வளவு காலம் வாங்க உள் வாங்குங்க. 7 நாள் பிரச்சனை உள் வாங்கி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பரவாயில்ல, ஆனால் உள் வாங்குங்க. முதல்ல நம்ம எல்லாத்தையும் உள் வாங்கி முடியாது. மாடு மாதிரி எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் மேய்ச்சி அதை அடுத்து என்ன செய்யணும்? வீட்டுக்கு போய் அசைப்போம், என்ஜாய் பண்ணணும். அப்போ நல்ல உள் வாங்குங்க. ஆவியால் இருக்கும்போது உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். சரிங்களா? உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுப்பீங்க. நல்ல கவனமாக இருங்க. அப்போ என்ன செய்யுது? உங்கள் விண்ணகத்தந்தை ரொம்ப முக்கியமானது. நான் படிக்கிறோம், என்னிட கேள்விப்பட்டீங்க, பல நேரங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளதாக இருப்பது போல நீ நிறைவாக இருக்கிறப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிறைவுனா என்ன? உண்மையை கிடைக்குதான். எனக்கு புரியல, உண்மையை எனக்கு புரியல. நான் என்ன செய்வதுன்னு சொல்லி நான் அதை ஆண்டவர் புரியலையே. அடுத்து சரி, லாங்குவேஜ் எனக்கு ப்ராப்ளம் புரியுதுங்களா? நிறைவு லாங்குவேஜ் ப்ராப்ளம். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து, ஓகே இங்கிலீஷ்ல போய் பார்ப்போமே அப்படி பார்த்தேன். ஏதாவது பெட்டர் வார்த்தை கொடுக்குதான்னு பார்த்தேன். அங்க என்ன தெரியுமா சொல்லுது? உங்கள் விண்ணக தந்தை as your heavenly father. விண்ணகம் as your heavenly father is நிறைவுன்றது என்ன சொல்றா? perfect அப்படின்னு சொல்லிட்டா. as your heavenly father is perfect, you be perfect அப்படின்னா perfectா இது நிறைவுன்னு சொல்றா, அத perfectன்னு சொல்றானே. as your father is full, you be full சொல்லிக்கலாமே.
அப்படிதானே? இங்க பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு அப்போ பர்ஃபெக்டா என்னன்னு தெரியுமோ? இப்போ பர்ஃபெக்டாக எனக்கு ஒன்று புரியும். இன்னொரு குழப்பம் இல்லை. இந்த பர்ஃபெக்டா என்ன அர்த்தம்? இந்த ஃபாதர் கரெக்டாக டைமோட வந்தார், கரெக்டாக இது பண்ணாங்க, டைமோட முடிச்சாங்க, டைமோட போனாங்க, அவன் டைம்னால அழகாக பர்ஃபெக்டாக சாப்பிடுவான், பர்ஃபெக்டாக பிரியாணி சமைப்பான், அவன் நல்லா தூங்குவான், பர்ஃபெக்டாக நேரத்தோட வருவான், சரியாக பேசுவான், பர்ஃபெக்டாக ட்ரெஸ் போடுவான். இந்த பர்ஃபெக்டா இதான் பர்ஃபெக்டா? ஆனால் இதான் பர்ஃபெக்ட். டைமோட ஸ்கூல் கரெக்டாக சாரை போனாலும் நிறைய வாட்சுகள்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பர்ஃபெக்டாக இருக்கிறேன் சில இதெல்லாம் வந்து அது பர்ஃபெக்டா ஒன்றுமே புரியல. அப்போ எடுத்து தெரிவிச்சோம். அது எதுவும் புரியல. நான் அதை விட்டேன். ஜீவி எனக்கு இன்னொரு இறைவாக்கு உதவியாக புரிந்து கொள்வதற்கு இப்போ இயேசு இந்த எங்கு இருந்தார்? உங்கள் விண்ணகத்தை நிறைவுள்ளவராக மீண்டும் நிறைவாக இருக்கும். As for every father is perfect, you be perfect. எங்க இருக்குது? லேவியர்ல 19வது அதிகாரம் 1-2 வாசிங்க. அப்போ அதே ஸ்டேட்மெண்ட்டை இயேசு எப்படி மாறி சொல்லிட்டார்? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? நான் என்ன கேள்வி பார்த்துருக்கிறோம்? நான் ஏன் பிரசுத்தமாக இருக்கிறதுக்காக வாசிங்க. ஆண்டவர் தாமஸ் நான் புரியாமல் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு? போய் இந்த குண்டுவிழாப்பட்டிய ஹோலி ஸ்பிரிட் சென்டர் இருக்குது, அது நாளைக்கு நிறைய பேர் வராங்க, அந்த மக்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்றார். மோசைக்கு ஆண்டவர் சொல்ற இஸ்ராயேல் மக்களுக்கு போய் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? நீ பைபிள் இருக்கிறது வாசிங்க. நீங்க போயிட்டு இஸ்ராயேல் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாம் தூய்மையா இருக்கணும். ஏன்? உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தூய்மையாக இருக்கிறார். அதனால் அவருடைய பிள்ளைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். இயேசு சொல்லுங்க. இயேசுவின் புகழ், இயேசுவின் நன்றி, மரியே வாழ்க. நீங்க புரியுதா? இப்போ உங்க அப்பா தூய்மையாக இருக்கிறார், அதனால் தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இல்லையா? இப்போ போய் மோசே என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்றாரு, அப்பா தூய்மையா இருக்காரு, அதனால என்ன செய்யணும்? நீங்க எல்லாம் தூய்மையா இருக்கணும். காரணம் புரிஞ்சிச்சா? நான் ஏன் தூய்மையா இருக்க காரணம் புரிஞ்சிச்சா? இப்போ திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? எங்க அப்பா தூய்மையா இருந்தா நான் என்ன தூய்மையா இருக்கணும்? ஏன் வழி தனிய வழி விடு. எங்க அப்பா எவனையும் ஃபாலோ பண்ணல, நானே யாரையும் ஃபாலோ பண்ணல, அப்பாவை ஃபாலோ பண்றேன். அப்படிதானே? அப்போ எங்க அப்பா தூய்மையா இருக்கிறாங்கன்னா நான் ஏன் தூய்மையா இருக்கணும்? அவசியம் இல்லைன்றா. ஓகே பாப்பா, நீங்க அதான் சொல்றீங்க. ஏமா நீ அதான் சொல்ற, என்ன சொல்றீங்க? எழுதிடுங்க. நான் சொல்லுங்க. என்ன கேள்வி? எங்க அப்பா தூய்மையா இருக்காரு, அப்படிதானே? நான் ஏன் தூய்மையா இருக்க கேள்வி? நான் ஏன் தூய்மையா இருக்கணும்? நான் இதுக்கு மட்டும் சொல்லுங்க. ரைட், அப்படியே இப்போ உங்க அப்பா வந்து 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, அவதான் உரிமையா இருக்கீங்களா? எங்க அப்பா சொத்து உரிமையா இருக்குது, ஏன் அந்த சொத்து எனக்கு உரிமையா வந்து எனக்கு வேண்டாம் சொல்லுவீங்களா? சொல்லுவியா? சொல்லுவீங்க. அப்ப எல்லாரும் அப்பாவின் சொத்து பிள்ளைகளுக்கு உரிமையானது. இதான லா. இதான் நான் பெண் பிள்ளையாக இருக்கிறேன் குர்ஆன் சொல்றான். அப்பாவின் சொத்து பரிசுத்தம். இந்த அப்பாவின் சொத்து பரிசுத்தம் பிள்ளைகளுக்கு உரியது. அப்படி இல்லையா வெளியே? நான் சொன்ன பார்த்தீங்களா? ஃபாதர் பரிசுத்திலே இல்லைனாக்கா பரிசுத்துல வாழுது, பாவத்தில் வாழ முடியுமான்னு கேட்டாங்க. நீ இந்த தந்தையோடு இணைக்கப்பட வேண்டும் என்றார். நீ பரிசுத்தமாக வாழ்ந்துதான் நான் போயிடும். எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா சேராது. எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா சேராது. இருளும் ஒளியும் ஒன்றா சேராது. சரிமா? சேராது. எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா சேராது. இருளும் ஒளியும் ஒன்றாக சேராது. பரிசுத்தம் பாவம் ஒன்றா சேரவே சேராது. சாத்தான் இருக்கின்ற இடத்தில் ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் இருக்கின்ற இடத்தில் தீயவனுக்கு வேலை. இயேசுவின் புகழ், இயேசுவின் நன்றி, மரியே வாழ்க. கேள்வி புரிஞ்சுதான் பரிசுத்தம். இப்போ அடுத்தவங்க கேட்போம், இந்த கடவுளுடைய விருப்பம் என்ன? ஏன்னா உங்க அம்மாவுடைய விருப்பம் என்ன? உங்க அம்மாவுடைய விருப்பம் என்ன சொல்லுங்க? நீ படிச்சு என்ன பண்ணணும்?
அதான் ஆகணும், இதாகணும், சிஸ்டர் ஆகணும், ஃபாதர் ஆகணும், அதாகணும், டீச்சர் ஆகணும், நர்ஸ் ஆகணும். அம்மாவின் விருப்பம் இருக்குது. அப்படிதான் அது எவ்வளோ தான் போகுது. ஆனால் அம்மாவின் விருப்பம் இருக்குது. அப்போ நாம எல்லாமே இன்னைக்கு கேட்க போறோம். தந்தையே உங்களுடைய விருப்பம் எங்களுக்கு என்னப்பா? எல்லாம் கேட்கணுமா? அம்மா கேட்குறீங்களா? பாட்டு பாடி மட்டும் போயிடுவார், டீ போட்டு போயிடுவார். சரிங்களா? எல்லாரும் பாட்டு மட்டும் போயிடுவார். எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் எனக்கு என்ன? உங்களுடைய விருப்பம் என் குடும்பத்துக்கு என்ன? உங்களுடைய விருப்பம் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன? உங்களுடைய திருவுளத்தை எனக்கு சொல்கிறாங்க. கேட்டீங்களா? ஆண்டவர் நான் கேட்கிறேன். உங்களுடைய திருவுளம் எனக்கு என்ன? ஆண்டவருடைய திருவுளம் என்ன தெரியுங்களா? 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனியர் அப்ப நான் என்ன கேட்கிறோம்? ஆண்டவருடைய திருவுளத்தை கேட்கிறோம். அப்பாவின் விருப்பம் என்ன? நீங்கள் தூயவர்கள் என்ன பண்ணணும்? வாசித்தாங்க. ஏன்னா வாசிக்காதீங்க, வாசிக்கிறீங்களா? வாசி 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். ஆமா, எழுதி வாசிக்க எல்லாம் பைபிள் சொல்ற ரொம்ப கஷ்டமே கவனிங்க. எழுதுங்க, வாசிங்க, இதெல்லாம் கவனிங்க. இப்போ நம்மளை கேட்க சொல்றேன். அப்படிதான் அன்னைக்கு நான் கேட்கணும். ஆண்டவரே உன் விருப்பம் எனக்கு என்ன? என் குடும்பத்துக்கு என்ன? என் பிள்ளைகளுக்கு என்ன? அப்படிதானே ஆண்டோடைய விருப்பத்தை அந்த அம்மா சொல்ல போறாங்க. ஆண்டவர் சொன்னதை சொல்ல போறாங்க. என்னம்மா ஆண்டோடைய விருப்பம்? நீங்கள் தூயவராக இருப்பது கடவுளை ஒரு கிளாப் பண்ணணும். சொல்லுவோம். எல்லாம் கேட்க சுற்றிப்புகள் மல்லிகை வாழ்க. நீ டாக்டர் ஆகணும்னு கடவுள் இருக்குது. நீ சிஸ்டர் ஆகணும்னு கடவுள் இருக்குது. நீ பெரிய கோயிலை கட்டணும்னு கடவுள் விருப்பம் கிடையாது. நீ 2 3 4 வீடு நிலங்கள்லாம் வாங்கணும்னு கடவுள் விருப்பம் கிடையாது. கடவுள் விருப்பம் என்னமா? நான் எல்லாம் போடாத கூடிகளை எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் தூய்மையா இருந்தாக்கா என்னடா பேசும்? இந்த இறைவார்த்தையை யார் சொல்லுவோம்? எந்த எல்லாம் போடாத கோடியை வச்சுக்கிட்டு நான் தூய்மையா வாழனா என்ன பேசுவோம்? இறைவார்த்தை சொல்லுங்க. உலகமெல்லாம் பரதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை எழுதிவிட்டால் என்ன பயன்? இதை புரிஞ்சுதுங்களா? அப்ப ஆண்டவருடைய திருவிழா என்ன? எல்லாமே தூய்மையா வாழணும். யாருக்கெல்லாம் கடவுளை பார்க்கணும் ஆசை? கை கொடுங்க, கை கொடுங்க. கடவுளை பார்க்கணும்னு ஆசை, கை கொடுங்க. ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். ஒரு பையன் அப்படிதான் கேட்சி கிளாஸ்ல பாவம் சொல்றாரு, புதுசு சொல்றாரு, யாரெல்லாம் கடவுளை பார்க்கணும்னு ஆசை கை கொடுக்குறாரு. இந்த பையன் எல்லா பையனும் தூக்கிட்டா, கை தூக்கிட்டா. என்னமா எல்லா பையனும் கை தூக்கிட்டா. முன்னாள் ஒரு பையன் கொடுக்கணும் பார்த்து கை கொடுக்கல. ஏன்னா சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, மறைக்க பாவம் விண்ணகத்திற்கு தந்தையை சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிதானே? அப்போ கடவுள் எங்க இருக்காரு? விண்ணகத்திற்கு. புரியுதா? அப்போ கடவுள் பாவம் எங்க போகணும்? ஏன்னா உறுதி ஆசை இல்லையா? ஏன்னா எல்லாரும் கடவுளை கடவுளை பார்க்கணும், விண்ணகத்துக்கு போகணும். நான் இப்போ செத்ததான் பார்க்கணும். அதுதானே? ஆமா. இப்போ நம்ம யாரும் கடவுளை பார்க்க எல்லாரும் கிடைக்கணும். எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் கடவுளை பார்க்கணும். சொல்றது புரியுதுங்களா? யார் இன்னைக்கு நான் கடவுளை பார்க்கறது தாங்க, நீங்க கடவுளை பார்க்கறது தாங்க. நான் என்ன மத்திய சொல்லி 5வது அதிகாரம் 8வது வசனம். யார் கடவுளை பார்ப்பாங்க? வாசல் கையில பார்த்து தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர். அவன் மட்டும்தான் கடவுளை பார்ப்பான். ஒரு சொல்றது புரியுதா? தூய்மையா இருக்கிற புரியுதுங்களா? தூய்மையாக இருக்கிறவன் மட்டுமே கடவுளை பார்க்க முடியும். இத்தனை ஜோமலை உருட்டி எடுத்தோம். எங்க பார்த்தாலும் லட்சியம் கூட ஓடிடும். சப்பரத்துக்கு நைட் ஃபுல்லா சுத்தணும். திருப்படி மேல திருப்படி ஒன்றும் நடக்காது. கடவுளை பார்க்க முடியாது. பைபிளா வாசிப்பாரு, 4 முறை வாசிப்பாரு பைபிள், ஒன்றும் விளைக்காது. கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை பார்க்கணும் என்ன? அதுக்காக ஜோமலை திட்டிக்கூடாதா, பேர் போனிக்கு போகக்கூடாதா? இது மாதிரி ஜபத்தில்
இவை அனைத்துமே என்னை தூய்மையாக்க வேண்டும். இது என்னை தூய்மையாக்கலனா வேஸ்ட். அம்மா டைம் வேஸ்ட். அல்லேலூயா அல்லேலூயா ஆராதிப்பு எல்லாமே வேஸ்ட். எல்லாமே வேஸ்ட். நீ வந்தது வேஸ்ட். இது வராமல் என்ன செய்யலாம்? போய் வீடு சுற்றிட்டு பணம் கிடைச்சிருக்கோம். இது வராமல் இருக்கிற வேலைக்கு போனது 3 ரூபாய் 4 ரூபாய் 5 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். டைம் வேஸ்ட். இவைகள் அனைத்தும் என்னை தூய்மையாக்காவிட்டால் இந்த தவக்காலத்தில் என்னை தூய்மை உள்ளவனாக என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய செயல்கள் இவைகள் தூய்மையாக்கப்படாவிட்டால் வேஸ்ட். 2025 ஜூபிலி ஆண்டு எதிர்நோக்கி திருப்பயணிகளாக நாம் வாழ்ந்துகிறோம். விண்ணகத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம். தூய்மையான பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பொறாமையை வச்சுட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்க்க முடியாத கடவுளை அதான் ஆண்டவர் சொன்னாரு. யார் பேர் பெற்றோ தூய்மையான இதயத்தில் உள்ளதோ பேர் பெற்றோ ஏழை அவர்கள் கடவுளை காண. அப்ப அந்த தூய்மையான வழியில வாழணும்னா நான் என்ன செய்யணும்? யார் கேட்டது? கடவுளை கேட்டாரா? தூய்மையான வழியில வாழணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதான் சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்தில் வாழணும். நான் பரிசுத்தத்தில் வாழணும்னா நான் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து எழுதுமா விரைவில் இறங்கி வா. உன் பாவ வாழ்க்கையிலிருந்து விரைவில் இறங்கி வா. நான் சொல்ல யாருக்கு சர்டிபிகேட் ஏதோ கிளாப் பண்ணிருக்கேன். எல்லாம் கிளாப் பண்ணுறேன். நாம் ஆவியில் இருக்கின்ற பொழுது என் மைண்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்துடும். உங்கள் மைண்டில் இருந்து எனக்கு வரும். நான் சொன்னேன் இவ்வளோ சொத்து நான் பரிசுத்தமாக வாழலாம். இல்லைடா அப்போ ஒருத்தர் சொன்னாங்க ஒரு வெள்ளம் அம்மா எழுதிட்டாரு என்ன பண்ணேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? நீ விரைவில் வா என்று ஆண்டவர் பேசுவது பைபிள் எவ்வளவு இருக்குது. டக்கு நீங்க அதை லொகேட் பண்ணிட்டீங்க. இறங்கி வா அப்படின்னா உன் பாவ வாழ்க்கையில் இறங்கி வா என்று. இந்த பழக்காலத்தில் இறங்கி வா. இந்த 2025 ஜூபிலி ஆண்டு எதிர்நோக்கி திருப்பயணிகளாக என்னோடு இணைந்து பயணம் செய். உன் பாவத்தை விட்டுவிட்டு விரைவில் வா. சத்தியம் ஸ்லோவாங்க சல்ல இறங்கி வந்தா கீழே எப்படி வந்தா சல்ல இறங்கி வந்தா வேகமாக பெருமகிழ்ச்சியோடு வந்தா ஆண்டவரை அழைத்து வந்தாரு. அந்த ஆனந்தம் இந்த தவக்காலத்தில் உங்களுக்கு இருந்தா நாளைக்கு நம்ம புனித வரதுக்கு அப்படித்தானே? இந்த ஆர்வம் எனக்கு இருக்கிறதா? அந்த சக்தியை அந்த ஆண்டவரை ஒரு பெரும் இல்லத்துக்கு இதுதான் என்பது நான் உள்ளத்தையும் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டையும் சொல்லுகிறேன். அந்த தாகம் இருக்கிறதா? அந்த ஆவேசம் இருக்கிறதா? ஆண்டவரை வந்தாரு. அன்னைக்கு கிரவுண்ட்ல போயிட்டு கிரவுண்ட்ல அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. ஒருத்தர் இறங்கி ஓடி வந்து ஒரு பிளேயரை கட்டி பிடிக்கிறார். யாரும் உங்களுக்கு தெரியும். அந்த பிளேயரை கட்டி பிடிச்சி காலில் விழுதான். ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஆனா வந்து அவங்களுடைய தாகமாக இருந்தது. அதனாலதான் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரிவைஞ்ச் எடுத்துருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அவன் மேல ஃபைன் போட்டுருப்பாங்க, கேஸ் போட்டுருப்பாங்க. அவன் நேரம் ஓடி அந்த பிளேயரை கட்டி பிடிச்சிட்டு அவர் காலில் விழுந்து அவங்க ஓடி வந்து அந்த பிளேயரோட கை தோல்வியில கை போட்டுட்டாரு. அவன் அப்படியே அழைச்சிட்டு போறாரு. அந்த ஆவேசம் சத்தியம் தன் ஆண்டவரை நோக்கி அறிவிச்சிருந்தான். இப்படி இருக்கிறாரு. ஏன் இருக்கிறது? இந்த தாக்காலம் என்னை அது உருவாக்க அந்த தாளத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். புரியுது? நான் சொல்றது 100 சதவீதம் சக்தி மரத்துல குட்டை அடங்க வேகம் ஓடி வந்தா ஏன் பாவத்திலிருந்து வெளியேறி பரிசுத்தத்துல வாழணும். அந்த ஆண்டவரோடு இணைக்கப்படணும். நான் ஆண்டவரை விட்டு வெளியேறி இருந்தேன். அது தொப்புள்குடி உறவை நான் இணைக்க வேண்டும். எல்லாம் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் சுரிப்போம். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை உருவாக்கும். எல்லாம் நம்ம பாடல் பாடி ஆண்டவருக்கு எல்லாம் 100% ஆண்டவருக்கு 30 மடங்கு இல்லை, 60 மடங்கு, எத்தனை மடங்கு? 100 மடங்கு. 100 மடங்கு திரும்பவும் கேட்கிறேன். ஆண்டவர் எல்லா நீங்கள் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க. கலைப்பாவோட விரல்களை சோம்பெடுப்போம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உடல் வலுவத்தது ஆவி உணவு பரிசுத்தம் என்றால் என்ன? ஆண்டவரோட இருந்து அம்மா குழந்தையோட இருந்து ஆவியின் வாழ்வதுதான் பரிசுத்தம்.
இந்த குழந்தை வந்து ஆவின் அம்மாவின் ஆவின் வாழ்ந்து மறந்துடக்கூடாது. உடல் இழப்பில் இருப்பதா ஆவின் வாழ்வதற்கு உடல் இருக்கு. நான் பிரிச்சு சொல்றேன். இந்த குழந்தை அம்மாவின் உடல் இருப்பு இருக்குது, ஆனால் அம்மாவின் கருமுறை இருக்குது. அதுல அந்த இருப்பு நிலை வேணும். சரிங்களா? இயேசுவின் என்று வழியை பாருங்கள். நம்ம வீட்டை தட்டி நம்ம பாடி ஆண்டவர் சொல்லிட்டு செய்வோமா ஆண்டோட கேட்கணும். ஆண்டோட இப்படி இருக்கணும், நான் தூய்மையா இருக்கணும். என் தந்தை இடத்துல தூய்மையாக இருப்பது போல நானும் என்ன செய்யணும்? தூய்மையாக இருக்கணும். கடைசி ஒன்று சொல்றேன் இல்லைங்களா? கடைசியா ஒன்று சொல்றேன். யாருக்கு கடவுளுடைய பேர் தெரியும்? யாவே. நல்லா கையில் வைத்து சொல்லுமா? கடவுள் யாரு? யாவே. ரைட். இப்போ ஒரு கை குழந்தை இருக்குது, அப்படிதான் நம்ம ஒரு கை குழந்தை இருக்குது. பேர பேத்தினா இருக்காங்களா? இல்லை குழந்தைங்களுக்கு அப்பா ஏதாவது இருக்குது பாருங்க. கவனிங்க, அப்பா புரியும். நான் ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்கிறேன். அந்த குழந்தைங்க போய் நான் கேட்குறேன், உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? அந்த குழந்தை குழந்தை சொல்லுமா? அந்த குழந்தைங்க வந்து யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? ஆமா. இப்போ இந்த கடவுளுடைய பேர் யார் சொல்லணும்? அவங்க அம்மாவை தான் கேட்கணும். கேட்கலாமா? அவங்க அம்மா யாரு? மரியாள். அவங்க அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? கடவுளுடைய பேரை சொல்றாங்க. மரியாள் மட்டும்தான் கடவுளுடைய பேரை சொல்லிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? லூக்கா 1:49 இந்த கடவுளுடைய பெயரை சொல்வள் மரியாள். தன் குழந்தையின் பெயரை சொல்வள் கடவுளின் தாய் அன்னை மரியாள். கடவுளின் தாய். கடவுளின் பெயர் என்ன என்று சொல்லியிருக்கிறார் வாசிகள். லூக்கா 1:49 வல்லவராம் கடவுள் எனக்கு அருட்பெருஞ்செய் செய்துள்ளார். அவர் பேர் என்ன? தூயவர் என்பதே அவருடைய பெயர். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. கடவுளுடைய பேரே தூயவர். அதான் சொல்றாரு, நான் தூய்மையா, தூய்மைடா. என் பேர் என்னது? தூய்மை. அதான் திருப்பள்ளி சொல்றது என்ன சொல்றோம்? நாம சொல்றோமா? இது திரும்ப தந்தைன்னு சொல்ற. ஆகவே ஆண்டவரே முடியாது. இந்த காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மையாக ஆக்குகிறாங்க, நீராக ஆக்குகிறாங்க. தூய்மை. அப்ப வீட்டில் இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. பாடுமா?
போதுமா? நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க கேள்வி கேட்டீங்க. எத்தனை பேர் என்ன சொல்லி கேள்வி கேட்கிறீங்க? கேட்கலாமா? பரிசுத்தம் என்றால் என்ன? கடவுளின் ஆவியின் வாழ்க்கை. கடவுளின் ஆவியின் வாழ்க்கை. அது கடவுளின் ஆவியின் ஆவியை அதே தோல்வி கொடுக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. கடவுளின் ஆவி உயிர் அது எப்படி தொகுதி கூடி இருக்கிறது. அவர்தான் அந்த உடலில் கூடி இருக்கிறார். சரிங்களா? பரிசுத்தம் கடவுளுடைய விருப்பம் என்பது யாரையே சொல்ல முடியுமா? கடவுளின் விருப்பம் நீங்கள் அனைவரும் கூடியவராக கடவுளை என்னுடைய கடவுளுக்கு கடவுளுடைய விருப்பம். நான் சொன்னது வீடு கட்டணும், என் பிள்ளைங்க அந்த மாதிரியே வர வைக்கணும், எனக்கு டாக்டர் ஆகணும், சிஸ்டர் ஆகணும், ஃபாதர் ஆகணும், கார் வாங்கணும், மகள் ஆகணும், கடவுளுடைய விருப்பம் இருக்கணும். எல்லாமே ஆண்டவர் இல்லை என்றார். எல்லாமே பேசு ஒன்றுமே இல்லை. கடவுளை கூட இருக்கிறாங்கன்னா ரோமேற்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 31-32 சொல்லுது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது யார் எனக்கு எதிரியாக இருக்க முடியும்? நீ உன்னுடைய தலை கவசம், மார்பு கவசம், உன்னுடைய வாள், இதை நம்பி வருகிறாய். நான் யாரை நம்பி வருகிறேன்? ஆண்டவரின் பெயரை நம்பி வருகிறேன். கடவுளின் பெயரால் நான் வருகிறேன். சொல்றேன். கடவுளின் பெயர் என்ன? கடவுளின் பெயர் இறைவார்த்தை வந்து லூக்கா 1:49. சரிங்களா? 49. கடவுளின் பெயர் தூயவர். எப்படி தூயவராக அப்படித்தானே? நான் ஏன் தூய்மையா இருக்கணும்? நான் ஏன் தூய்மையா இருக்கணும்? தந்தை தூயவராக இருக்கிறார். அதனால் நான் இப்போ சொல்லுமா இறைவார்த்தை மத்திய 5:40 இந்த இல்லற தந்தை இறைவராக இருக்கிறார். 19 அப்படிதானே? ஆமா, இல்லற தந்தை தூயவராக இருக்கிறாரு. ஆனால் நான் ஏன் எங்க அப்பா தூய்மையா இருந்தா நான் என்ன தூய்மையா இருக்கணும்? யார் பதில் சொல்லுவாங்க? எங்க அப்பா தூய்மையாக இருந்தா நான் ஏன் தூய்மையாக இருக்க வேண்டும்? யார் சொல்றாங்க? எங்க அப்பாவுடைய இல்லை சொல்லுங்க. என் அப்பாவின் சொத்து பிள்ளைகளுக்கு, என் அப்பாவின் சொத்து தூய்மை. அது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொத்தா கொடுக்குறோம்? சுகரு, பிரஷரு, அந்த நோய், இந்த நோய் என்ன செய்யறோம்? நம்ம சொத்தா கொடுத்துருக்கோம். தூய்மை இல்லை, அந்த ஆண்டவரோடு அந்த ஏசி வழியில் சென்றாதான் தூய்மை. ரொம்ப சொல்ல புரியுதா? ஆனால் மேலே இருக்கிற ஒரே ஒரு தூய்மை தான். பாவம் பரிசுத்தம் வாழ்மா? எல்லையும் தண்ணியும் நீரும் கிடையாது. என்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஹலோ அம்மா, ஆதாம் எவ்வளவு ஏன் நிர்மாணம் ஆனாங்க? எதை கைக்கு சொல்றதுன்னா சொல்லுங்க. ஏன் ஆதாம் சொல்லுங்க, ஏன் நிர்மாணம் ஆனது சொன்னீங்கன்னா பாருங்க. நம்ம சொல்லிட்டேன் புதுசா பேசுறீங்க, பேசாமல் சொல்லுவாங்க. அன்னை யாராவது சொல்ல முடியுமா? இது ஆதாம் எவ்வளவு நிர்மாணம் ஆனது? நான் முடிவு பண்ணுவேன், முடிவு பண்ணேன், நான் பார்க்க ஆதாம் எவ்வளவு ஏன் நிர்மாணம் ஆனா? கடவுளை கட்டளை அன்புக்குரிய நல்ல கவனிக்க ஆதாமும் ஏவாளும் நிர்மாணம்
நிர்மலமாகவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னால் அவன் போட்டு சொல்லி கொண்டிருந்தானே? தெரியாம கேட்கிறேன். இதுக்கு முன்னால் ஆதாமியாவோ போட்டு சொல்லி கொண்டிருந்தானே அவன் பாவம் செய்தால் நிர்மலமாக ஆனான்னு? இல்லைங்க. காரணம் என்னவென்றால் அவன் பாவம் செய்தவுடன் ஆண்டவர் அவனை விட்டு விலகிவிட்டார். ஆடை அவனை விட்டு விலகவில்லை, ஆண்டவர் அவனை விட்டு விலகிவிட்டார். நிர்மலமாயிட்டார். புரிஞ்சுங்களா? சொல்றது முன்னாடி அவன் போட்டு ஆண்டவரே ஆடையாக இருந்தார். அவர்தான் உன்னுடைய திருமுழுக்கு நேரத்துல ஒரு துணியை மேல போடுற ஞாபகம் அன்பு குழந்தையே, இதோ கிறிஸ்து உனக்கு ஆடையாக வருகிறார். இந்த ஆடை எவ்விதமாக இருப்பது போல நீங்கள் எப்படியும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்றது. நான் சொல்றது இதோ இந்த ஆடையை, என்னது? இயேசு கிறிஸ்து. இந்த ஆடையை, தூய்மையான இந்த ஆடையை இவர் விண்ணகம் செல்வதை வில்லா வாழ்வுக்கு செல்லுவதை பேசினோம். வழக்கமா அந்த துணி தான் அந்த குழந்தை இறந்த உடனே ஹோட்டல் போடுறோம். வழக்கம் இப்ப என்ன செய்யறாங்க? குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குள்ள ஒரு டவலை கொண்டு வருவாங்க. அந்த சாமியை தண்ணி ஊற்றுவது, அதே துணியை வச்சு குறைப்பாங்க. அதே துணி தான் சில வெற்றி ஆடை இருக்கும். அதுக்கு தண்ணியை கொண்டு வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? எதுக்கு கரெக்டாக இன்னொரு நேரமானாலும் பரவாயில்ல, இது ஒரே பேசினாலும் உங்களுக்கு போதும். அங்கே ஒரு அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, பிரான்சிஸ் அசிஸ்டர் ஞாபகம் இருக்கா? அவங்க அப்பா துணி வியாபாரி. அப்படிதானே? நீ சிஸ்டர் போடுனா பாதரா போட நினைக்கிறியா? அவன் அப்பா துணி வியாபாரி. துணி கண்டு இருக்கும். நீ போட்டு துணி கூட கழட்டி வச்சுட்டு போறான் அப்படின்னு அவன் கழட்ட மாட்டாங்க. கழட்டி வச்சு நிர்வாணமா போறான். எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ நிர்வாணமா போறானே அப்படின்னு. ஆனா அவனுக்கு நிர்வாணமா தெரிஞ்சுதா? ஏன்? ஆடை ஆண்டவர் இருக்கிறார். ஆடை விலகியது. ஆனால் ஆண்டவர் அவன் கூட இருந்தார். நிர்வாணமா இல்லை. ஆடை அணிந்த நிர்வாணமானவர்கள். காரணம் நல்ல பெற்றா இருந்த வெள்ளையடிப்பட்ட கல்லறைகள் நல்ல வெள்ளை போட்டுக்கிறோம், எல்லாம் சேரை பேஷன் போட்டுக்கிறோம். நம்ம வீடு பெருசு பெருசாக கட்டி ஆண்டவர் இல்லை. அந்த ஆண்டவர்களால் எதை இருக்கிறோம்? இறைவன் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு சமம். எந்த வீடு பசுத்தமா இல்லையோ அந்த வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். கூரை என்ன ஆகும்? மழை வரும், வெயில் வரும், எல்லாம் உள்ளவங்க தான். பாவம் உள்ளவங்க தான். செடி வாழும் தெய்வங்கள் வாழும். ஆண்டவர் வரவே மாட்டார். என்ன ஜோமன் சொல்லி வர மாட்டார், என்ன இறைவாக்கு வச்சு வாசிக்க மாட்டார், என்ன அலைவீக பாட்டு பார்த்து வரவே மாட்டார். நோ, வரவே மாட்டார். பசுத்தமா வாழ்ந்தா ஆண்டவர் தேடி வருவார். ஆண்டவர் தேடி வருவார். வேறவர் புரியவரை அதுதான் ஆண்டவர். இந்த சுபமாலையும் இறைவாக்கை வாசிப்பதும் நான் கோயிலுக்கு செல்வதும் நன்மை வாங்குவதும் இது போன்ற ஆன்மீக காரியங்கள் எனக்குள் தூய்மையை உருவாக்க வேண்டும். அடுத்து போனோம். இப்போ பரிசுத்தத்தை பார்த்தோம், தேவையான பார்த்தோம். இதெல்லாம் கேட்குங்களா? ரைட்டு. இது எப்படி பரிசுத்தத்தில் வாழும்? பதினே சொன்னேன். ஆண்டவருடைய சொன்னேன், ஆண்டவருடைய வழியில் நான் கொண்டு வருவேன். அதான் சொன்னேன். நேரம் அவ்வளோ சொல்லுவேன். மத்திய எழுதி சொல்லி 7வது பார்க்காதீங்க, நானே சொல்லுவேன். மத்திய எழுதி சொல்லி 7வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுவேன்? நீ பரிசுத்தத்தில் வாழணுமா? என்ன செய்யணும்? குறுகலான பாதைகள், என்னுடைய பாதைகள் அகலமான பாதைகள், அகலமான பாதைகள் தெரியும். குறுகலான பாதையை தெரிந்தது. அதான் இயேசுவின் பாதை. இயேசுவின் பாதை என்ன பாதை? அது என்ன பாதை? என்ன பாதை? இயேசுவின் பாதை இருப்பாது. இயேசுவின் நானும் செய்கிறேன் சிலுவை பாதை. இயேசுவின் பாதை சிலுவை பாதை. கஷ்டமாக போகல. ஆனால் அதுதான் இந்தியான பாதை. நீ யாருமே சிலுவை பாதையை ஆசைப்படல. All the time, WhatsApp,
all the time Instagram, all the time reels, all the time shorts பார்த்துட்டு கண்ணு கூடாது. குழந்தைங்களாம் பாதி மென்டலாக இருக்குது. நைட்டில் தூங்குல குழந்தை கத்தா கேம் விளையாடுறான். 4 பேர் கேம் விளையாடுறாங்க. இன்னைக்கு ஒற்றை உட்காந்து 4 பேர் கேம் விளையாடுறாங்க. புரியுதா? தூக்கத்திலே கற்றுக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சின்னதே எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்குது. அதுதான் ஓகே, ஒரு சில குறைபாடுகள் ஆரோக்கியம் எடுத்துட்டு ஓகே. இது மாதிரி மொபைல் பார்த்துக்கிட்டு மொபைல் வந்து ஹை ரெசல்யூஷன் மொபைல்ஸ் நைட் வச்சு பார்த்துக்கிறேன். எங்கள் குழந்தை அவங்க வந்து ஏன் பண்ணுவோம்னா அவனுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். குழந்தைக்கு கண்டு ஏன்னா உடனே நம்ம கண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு ஹை ரெசல்யூஷன் மொபைலை குழந்தைகளை கொடுத்து வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இதான உலகத்தின் வழி, உலகத்தின் பாதை. என்னுடைய குழந்தை சிறுமி பாதை இதான வழி சுற்றி வாழ்ந்தது. செய்யணும் சுற்றி வாழ்க்கிற வழி குடும்பம் குட்டி திருச்சபை. குடும்பம் என்னமா குட்டி திருச்சபை. ஃபாதர் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, சிஸ்டர் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, பிரசங்கம் சரியா இல்லை. ஏன் ஃபாதர் மேல பழி போடுறீங்க? ஏன் சிஸ்டர் மேல பழி போடுறீங்க? நீ ஒரு தாய் உன்னுடைய கடவுளை சொல்லு, நம்பிக்கை சொல்லு, உத்தரவாதம் சொல்லு. மம்மி உனக்கே வந்து தெரியும் பிள்ளைகளை செய்து வைக்கிறீர்கள். பெற்றோர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருவையினுடைய போதனையை வழங்குகிறார்கள். ஜெபங்களுக்கு யார் எல்லாரும் தெரியுமா? திரிகளுக்கு தெரியுமா? கேள்வி நம்பிக்கை எல்லாரும் தெரியுமா? உடைய குழந்தைக்கு விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். வாழ்க்கிற வழி உடைய குடும்பம் திருச்சபை. உடைய குடும்பம் போய் பார்க்காதீங்க. இப்போ பாவம் என்றால் என்ன? அது பாவங்கள் அதெல்லாம் வழிகள், அதை எப்படி வாழ்க்கை பார்க்கணும். அடுத்த இப்போ நம்ம பாவத்தை பற்றி பார்க்கணும். அப்படிதானே பார்க்கலாமா? பார்க்கலாம். சொல்லலாமா? சொல்லுவேன் போகலாமா? ஹலோ, இதெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க. ஏதோ ஒரு கிளாப் பண்ணுங்க. நிறைய வாசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்க. அவங்க வேண்டி அது இல்லாமல் நிறைய வாசிக்கிறாங்க. அவங்க ஏழு வாசி தப்பு இருக்காங்க. பாராட்டுங்க, சிறப்பாக சொல்லுங்க. அது யாரும் தெரியாது. யாரும் நம்ம நல்லா வந்து வாசிக்கிறேன். வெரி குட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இப்போ அடுத்த பாவம் என்றால் என்ன? அம்மா என்ன சொல்றோம்? கடவுளுடைய விருப்பம் என்ன? கடவுளுடைய விருப்பம். இப்போ பாவம் என்றால் என்ன? பாவம் என்னது? கட்டளை மீறுவது பாவம். அதான் பார்ப்போம். கட்டளை மீறுவது பாவம். வேற என்ன பாவம்? நம்மை செய்து தெரிந்தும் நாம் செய்யாமல் இருப்பது பாவம். வேற என்ன பாவம்? அடுத்தவர்களை பற்றி பேசுகிறார். சரி, இதெல்லாம் பாவம். இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யக்கூடியது. சரி, பாவம். பாவம் என்றால் என்ன? வழக்கமாக சொல்லுவோம், கீழ்ப்படியாத பாவம் அப்படின்ற அது 6ஆம் அதிகாரம் செய்வது தப்பு. கீழ்ப்படியாத பாவம் பாவம். கீழ்ப்படிதல் பாவம் கிடையாது. கீழ்ப்படிதல் அது அவ்வளவு பாவம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கீழ்ப்படிதல்தான் அவங்க ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிதல. அதனால இந்த கடவுள் அவங்க ஏது தோட்டத்தை வெளியேற்றாரு. ஏது தோட்டத்தை வீடு அதுதான் அந்த ஏது தோட்டத்தை வெளியேறிவிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இன்னைக்கு நாம யாரும் வீடு இருக்க முடியாது. எல்லாரும் வீடு வெளியே தான் இருக்கணும். அப்பா அம்மா நான் கீழ்ப்படுத்தா இருக்கணும். இல்லை நான் தான் என் சொகுதிக்கு கீழ்ப்படுத்தினேன். எல்லாரும் நான் தான் விஷயம் கீழ்ப்படுத்தினேன். இல்லை நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படுத்தீங்க. இல்லை உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படுத்தினது. பாவம் என்றால் என்ன என்றால் நல்லா கவனிக்கணும். புரிய அப்பதான் இல்லை. சரி, அது இன்னும் சொல்லுங்க. கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆலயம் நம்ம ஒரு கிளாப் பண்ணுவோமா? வெரி சொன்னாங்க. கடவுளுடைய இதயத்துக்கு நெருக்கமான ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளுங்க வேலை வச்சுருந்தேன். நான் ஒரு பெண்களுக்கு பேசுகிறேன், ஒரு பொருட்கள் பேசுகிறேன். எங்களுடைய இதயத்துக்கே நீ நெருக்கமானவர்கள். இன்னொரு பெண்களை பேசுகிறதுக்கு முன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனா இன்னொரு ஒரு போய் சொல்றேன், நீ என்னுடைய இதயத்துக்கு நெருக்கமானவன் என்ன அர்த்தம்? அந்த லவ் அந்த அளவுக்கு நெருங்கியதுதான் தாவீது ஆண்டவருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தாவீது அவ்வளோ ஆண்டவர், தாவீது என் இதயத்திற்கு நெருக்கமானவன் சொல்றாரு. ஆனா தாவீது செய்யறது தப்பு இருந்தா ஒரு பாவம் செய்யனா என்ன செஞ்சா? அடுத்த மனையை கலந்தாக்கிட்டான், அடுத்து அதுக்காக வந்து கொலை பண்ணான். அப்ப ஆண்டவர் சொன்னா, ஆண்டுடைய பேழை அங்க இருக்குது, நான் அவருக்காக ஒரு கோயில் கட்டுறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ வந்து அந்த கோயில் இருந்தா அவன் இருந்து அதை கொலை பண்ண அதில் வேண்டாம் என்ன சொல்றாங்க? அப்படிப்பட்டவனை ஆண்டவர் இதயத்திற்கு நெருக்கமானு சொல்றாரு. ஆனா அவன் செய்த தவறுகள் இப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அவன் செய்த ஒரு தவறை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது. பாவத்தை இதான் சொல்றேன், நல்லா கவனிக்கிறீங்களா? ஹலோ, காஃபி கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் சொன்னீங்க. காஃபி ரைட், இப்படி கப்பல் காஃபி கொடுத்தாரு. சரிங்களா? ஓகேங்களா? அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பாவம் என்பது நாம் ஒரு சில மைண்ட்ல வச்சுக்கோம். இதான் பாவம், இதான் பாவம். முக்கியமா பாவம் எங்க? பாவத்தின் வேலை அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்னதை பிடிச்சிக்கிட்டு பாவம் பாவம் அந்த பாவம் போய் வாசிக்கணும். எப்படி வாசிச்சா அவன் துணி இப்படி இருந்தது, அவன் என்ன பார்த்தேன், சின்ன சின்ன காரியங்கள் இருக்காது. பாவம் என்பது என்ன? பாவம் என்னவென்றால் தாவீது என்ன செய்யறா? தாவீது இருக்கும்போது அவனை அவன் மக்கள் அவனை வந்து கொள்றதுக்காக விரட்டுறாங்க. தாவீது என்ன செய்யறான்? இஸ்ராயேல் மக்கள் எல்லாம் விட்டு வேகமா ஓடிடுறான். அப்படியே ஷார்ட்டா சொல்றேன், வேகமா ஓடிட்டு பக்கத்து நாடுகள் பார்த்தீங்கன்னா இஸ்ராயேலுடைய எதிரிகள் அவங்களோட போய் ஜாயின் ஆகிட்டான். அவங்க யாரு? இஸ்ராயேலுடைய எதிரி. அவங்க கூட போய் ஜாயின் ஆகி அவன் என்ன செய்யறது தெரியுமா? அங்கிருந்து ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்தான். ஒன்றாக சேர்த்து அந்த ராணுவத்தை ஒன்றாக சேர்த்து இப்ப யாருக்கு எதிராக போயிட வருகிறான்? இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக போயிட வருகிறான். ஒரு நாட்டுக்கு எதிராக போயிட வருகிறார் என்றால் அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு எதிராக போயிட வருகிறார். இஸ்ராயேல் நாட்டு மக்களுடைய மன்னன் யார்? அரசன் யார்? கடவுளான இஸ்ராயேல் மக்களுடைய அரசன். இப்ப தாவீது யாருக்கு எதிராக போகிறான்? கடவுளுக்கு எதிராக. தாவீது கடவுளுக்கு எதிராக இருக்கிறான். ஆண்டவருக்கு வருகிறது. இப்பதான் ஏமா அவன் கொண்ட வந்து கடலாக்கி பண்ணா, அவன் கொலை பண்ணா, இதை செஞ்சா அதை செஞ்சா எல்லாரும் மன்னிச்சுட்டாரு. ஆனா ஆண்டவருக்கு வர கோபம் என்னது? கடவுளுக்கு எதிராக கொடுப்பான், ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறான். தாவீது அத்தனை பேர் இருந்தாங்க அவன் குடும்பத்துல, அவ்வளவு பேர் இருந்தாங்க உலகத்துல. உன்னுடைய குடும்பத்திலே அத்தனை பேர் இருந்தார்கள். நீ ஆடு வைத்துக் கொண்டிருந்தாய், பேசிக் கொண்டிருந்தாய், ஆடு வைத்துக் கொண்டிருந்தாய், மேல் சட்டை இல்லாமல் இருந்தாய். எல்லோரையும் விட்டு நான் உன்னை அபிஷேகம் செய்தேன். எதற்காக? என் மக்கள் இஸ்ராயேலுக்கு வேலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய இடத்திலிருந்து அவர்களுக்கு கோட்டையும் அரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்போது நீ என்ன செய்கிறாய்? நான் உன்னை எதற்காக தேர்ந்தெடுத்தேன்? என் ஆசீர்வாதத்தை எதற்காக பயன்படுத்துகிறார்? பார்த்தீங்களா? உன்னே இருக்கிறார் தாவீது. மிகப்பெரிய பாவம். கொலை செய்யாது இருப்பாயா, கோபாவம் செய்யாது இருப்பாயா, கலவு செய்யாது இருப்பாயா. இப்ப தாவீது எந்த தவறு செஞ்சிருக்க 10 பேர் யாருக்கா தெரியுமா? ஆண்டவர் கடவுள் நான்கான அரசு. உனக்கு நான்கான தலைவர், நீ தலைவராக மாறுகிறார். இப்ப அவன் தலைவராக மாறுகிறான். நீ என்னோடு இருக்க வேண்டும், என் தொப்புள் கொடி உறவில் இருக்க வேண்டும். நீ என் மனைவி. நான் சொல்றீங்களா? தாவீது நீ என் இதயத்திற்கு நெருக்கமானவன், என்னோடு இருக்க வேண்டும். அவன் எனக்கு எதிராக இருக்கிறான். ஊதாரி வீடு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு எதிராக இருக்கிறான். கடவுளுக்கு எதிராக இருக்கும். இப்ப சொல்ற பாருங்க, ஆதாமும் ஏவாளும் செய்த
என்ன இருக்கிறாங்க சொன்ன கட்டளை தான் என்ன சொல்ல தெரியுமா? அவன் வந்து கீழ்ப்படிதல்ன்றதுக்காக இல்லை, நான் கடவுளாக அதான் சொல்ல முடியும். அதான் நான் அடுத்தது பயன் சொல்லுவோம். பார்த்தீங்களா, நம்மை முன்னிலைப்படுத்துறான். பாவம் கடவுளுக்கு எதிராக இருக்கிற பாவம். புரிஞ்சுச்சா? ஹலோ, பாவம் என்றால் என்ன? கடவுளுக்கு எதிராக இருக்கிறோம். எதிராக இருக்கிறோம். எதிராக முன்னிலைப்பட்டு என்னவோ செஞ்சுக்கலாம். சரிங்களா? கடவுளுக்கு எதிராக இருக்கிறோம். இது மட்டும் தான் பாவமா? இது மட்டும் தான் பாவமா? சரி அப்படி சரி சொல்லுங்க. இது மட்டும் தான் பாவமா? கடவுளுக்கு எதிராக இருக்கிற பாவமா? இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளை அடங்கும். ஒன்று, எல்லாத்துக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். தந்தை பாவம். பாவம் என்றால் என்ன? கடவுளுக்கு எதிராக இருப்பது மட்டுமல்ல பாவம். நான் கோயிலுக்கு போறேன், யோகாசனம் செய்யறேன், அதை செய்யறேன், பாட்டு பாடுறேன், அதை பண்றேன், இது பண்றேன், கூட்டணியில எல்லாம் நான் தான் எல்லாரும் கேள்வி பண்றேன். இது மட்டும் போறாது சார். பக்கத்துக்கு இருந்த பண்ணி பக்கத்துல ஏற்றி போய் அவன் வீட்டில் போய் சமாதானம் சொல்லி அவன் வீட்டில் நல்லது கேட்டதுனால நீ போய் நின்று ஐயாவது புரியுதா? ஐயாவது வீட்டாக பாவம் அவனுக்கு போய் சொல்ல அதே அண்ணா தான் பார்க்குறேன். 4 வருஷம் அவன் பேசி வெக்கமா என்ன சொல்றது? வெக்கமா இது ஐயாவது நன்றி. இது ஐயாவது செஞ்சது. உங்களுக்கு 5 ஏக்கர் இடம் இருக்குது. அது ஒரு சென்ட் அவர் வச்சுட்டு அதை பாதி அதிகமாக பார்க்குறேன். வெக்கமா இல்லை? இது பாவம் இல்லையா? இது பாவம் இல்லை? பாவம் பாவம் கேட்டாக்கா பாத 5 சென்ட் 5 ஏக்கர் நான் உழைச்சி சம்பாதிச்சது. அந்த 2 சென்ட் எங்கள் அப்பா கொடுது. அதனால அவன் 1 சென்ட் எனக்கு வந்துதான் என்னடா அவன் ஆசை இருக்காங்க. ஐயா அவன் பாவம் என்றால் என்ன? கடவுளுக்கு எதிராக இருப்பது பாவம், ஐயாவுக்கு எதிராக இருப்பது. ஆமா, அதுதான் கட்டளை பாவம். இங்க புரிஞ்சுதா? சொல்லுமா சொல்ல. சரி, இப்போ ஒருத்தர் கேட்டீங்க, இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில எப்படியா வருது? அவ்வளவுதானே நம்ம எடுத்துக்கோமா பாடி பார்ப்போம். இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில ஒரு 3-4 வழிகள் சொல்லணும். ஹலோ, எல்லாம் எடுத்துக்குமா? 4 வச்சிருக்கோம். எல்லாம் கைகள் எடுத்துக்குமா? கைகள் எடுத்துக்குமா? எல்லா கைகள் எல்லா கைகளும் பற்றி கண்டுபிடிக்கிறது. எல்லா கண்களுடைய ஆண்டவர்களுடைய மனக்கல்வியாக நான் பாருங்கள் இதோ ஆண்டவரே, இதோ நான் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கிறேன். பல வேலைகளில் ஆண்டவரே சொல்லி செய்யலா இந்த மனித உணர்வுகளா நான் உணர்ந்தால் உங்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் சகோதரிகளுக்கு எதிராக இருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் பாவம் என்பது உங்களுக்கு எதிராக இருப்பது, அயலாளருக்கு எதிராக இருப்பது உணர்வுக்கு ஆர்வம் எங்களை ஆசீர்வதிப்பார். இதோ இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கல்வியார் மழையில் குழியும் பொழுது நாங்கள் குழிப்படுவது போல உமது ஆசீர்வாதம் எங்கள் மீது பொழிந்தார். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதங்களோடு நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். Thank you.
சரி, இப்போ அப்படியே ஒரு ஷார்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா? அப்புறம் வந்து பாவம் பரிசுத்தம் என்றால் என்னன்னு பார்த்தோம், பாவம் என்றால் என்னன்னு பார்த்தோம். இப்போ பாவத்தினுடைய வழிகள் உங்களோட ஷார்ட் முடிச்சது 5 நிமிஷம் பண்ணிருக்கோம் சரிங்களா? பாவிய பார்க்கிறது எப்படி வருதுன்னா, நம்பர் 1 கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உலகத்துக்கு கொடுக்கிறது. நீ எப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல உலகத்துக்கு கொடுக்குறியோ தனக்கு கொடுக்குறியோ பாவம் வருவாரா? ஆனால் ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யார் கொடுத்தாங்க? தனக்கு கொடுத்தாங்க. நான் கடவுளாக மாற வேண்டும். உனக்கு நம்மை பெரிய வேறு கடவுள் பாரம்பரிய செஞ்சால் நம்மை கடவுளாக மாற்றிக் கொண்டது. இதை நாம் என்ன செய்ய தெரியுமா? என் கணவர் கடவுளாக மாறிவிட்டது, என் மனைவியை கடவுளாக மாறிவிட்டது, என்னுடைய சம்பளத்தை கடவுளாக மாறிவிட்டது, என்னுடைய வீடு வாசல் சொத்து சொல்கிற கடவுளாக மாறிவிட்டது, என் உறவுகளை கடவுளாக மாற்றிவிட்டது. அதான் அதான் ஒன்று செய்ய நான் கடவுளாக மாறுவேன். சாபம் அதான் தலைவர்களா தலைகணம் இருக்கிற அவசர இருக்கிற பாவத்திலே மிகப்பெரிய பாவம் அதுதான் முதல் பாவத்தையே கடவுள் நான் கடவுளை பண்ண மாட்டேன் ஓடிப்போம் வெளியப்படாது. மிகப்பெரிய பாவமாக இருக்குது. நம்ம தலைக்கு நமக்கு என்ன செய்யணும்? பல கிரீடங்கள் நம்ம தலைமையில வரலாம், கனமான கிரீடங்கள் நம்ம தலைமையில வரலாம். இது எல்லாமே பெரிய பெரிய தலைவராக அடையுது. அதுதான் பாவம். நான் சொல்றதான் கரெக்ட். எனக்கு நான் சொல்றா செய்யணும். கணவன் மனைவிக்குள்ள என்னுடைய ஐடியா தான் பெருசு. நான் எதை வச்சு செய்ய மாட்டேன். என் பேர் வரல, நானும் போகணும். முன்னிலைப்படுத்துவது முன்னிலைப்படுத்துவது பாவம். யாரை முன்னிலைப்படுத்துவோம்? நீ நிறைய சாமியார் சிஸ்டம் கூட எந்த தலையை வந்து மறந்ததோ அந்த தலையை யாரும் யாரும் மறக்க மாட்டான். நீ இருக்கிறார் அம்மா உலகத்துல அப்போ கடவுளுக்கு கொடுத்து உலகத்துக்கு கொடுப்பான். இரண்டு பாவம் எப்படி வருது? இரண்டாவது உண்மை இருக்க வேண்டிய இடத்தில் பொய் உள்ளே வருகிறது பாவம். இப்போ இதுதான் என்னெல்லாம் உண்மை என்றால் உண்மை இருக்க வேண்டிய இடத்துல பொய் வருது. அப்புறம் என்ன பொய்? உண்மை என்றால் என்ன? உள்ளதை உள்ளவாறு சொல்வது உண்மை. உண்மை இருக்க வேண்டும். உண்மைக்கு உருவம் உண்டு. உண்மை இருக்க வேண்டிய பொய்க்கு உருவம் உண்டு. உண்மை நானே வழியும் வாழும் உண்மை. அப்போ உண்மை என்றால் என்ன? கடவுள் இருக்க வேண்டிய இடத்தில் சாத்தான் உள்ளதா? இப்போ இறை வார்த்தை ஈக்குவல் டு இயேசு கிறிஸ்து. வார்த்தை மனு உருவாக நம்ம கவனிக்கிறீங்களா? வார்த்தை மனு உருவாக மாறுது. வார்த்தையும் இறை இயேசு கிறிஸ்து ஒன்று. அப்படிதானே? வார்த்தை தான் மனு உருவாக மாறுது. அப்போ உண்மை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து. ரோமன் 17 அதிகாரம் 17 உண்மை என்றால் என்ன? வாசிங்க 17 உண்மையால் நான் அவர்களுக்கு உங்களுக்கு அர்ப்பணமாக்குவேன். உங்கள் வார்த்தையே உண்மை. உண்மை என்பது வார்த்தை. வார்த்தை என்பது யாரு? இயேசு கிறிஸ்து வார்த்தை. புரியுதா? உண்மையால் அவர்களுக்கு ஒரு அர்ப்பணமாக்குவேன். அந்த உண்மையை உமது வார்த்தைதான் உண்மை. அதான் உண்மை இருக்க வேண்டிய இடத்தில் கடவுள் வார்த்தை இருக்க வேண்டிய இடத்தில் பொய் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க. இதோ இந்த பக்கத்துல யாராவது ஒரு வாசிங்க. தொடக்க நூல் 2வது அதிகாரம் 17வது வசனம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 4வது வசனம். அந்த பக்கத்துல யாராவது வாசிங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 17வது வசனம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 4வது வசனம். சரி, வாசிங்க. என்ன கவனிங்க. ஆனால் என்ன யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார்.
சாத்தானை வழி சொல்றாரு. இது உண்மையா பொய்யா? இதான் உண்மை. இதான் உண்மை. இந்த உண்மை இருக்கிற என்ன வந்து பார்ப்போம். பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள். யார் சொல்றது? இது உண்மையா? உண்மை இருக்கிறது எப்படி போய் உண்மை வருகிறது? அம்மா சொல்லுது, கடவுள் என்ன சொன்னார் உங்களுக்கு? இந்த சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த பக்கத்துல எல்லாம் சொல்லுங்க, சாப்பிட்டா என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. பாம்பு என்ன சொல்லுது உங்கள்கிட்ட? சொல்லுங்க. சொல்லுங்க. சாகவே மாட்டீர்கள் சொல்லுது. ஆண்டவர் உண்மையை சொல்றாரு. அந்த உண்மை என்பது கடவுளுடைய வார்த்தை. இந்த உண்மையை சொல்றாரு. சாத்தா என்ன சொல்லுது? நீ சாவ மாட்டான்னு சொல்லு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விடலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். சாத்தான் சொன்னது ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே சொல்றான்.